நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. ஒரு 4 காட்டிட்டேன். ஒரு 2 முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒன்று ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வரும் பாருங்க. நம்மளுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்களுடைய சேனல் வந்துட்டு நம்ம சேனலை பார்த்து அவங்க சில விஷயங்கள் வந்துட்டு மானிட்டேஷன்ல பாட்டு யூஸ் பண்ணி சில ப்ராப்ளங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வீடியோ போட்டு அவங்களுக்கு மானிட்டேஷன் அப்படின்றது எனேபிள் ஆயிடுச்சு. இப்போதான் நான் அவங்கள்ட்ட இன்ஸ்டாகிராமில் பேசிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அனுப்புன டெக்ஸ்ட் அப்படின்றது எனக்கு வரல. இல்லைன்னா நான் அன்னைக்கு ரம்ஜான் அன்னைக்கு அவங்கள்ட்ட பேசியிருப்பேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்களுடைய சேனல் வந்துட்டு நம்ம சேனலை பார்த்து மானிட்டேஷன் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப நன்றி சிஸ்டர். இந்த தகவலை என்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காகவே நான் ரொம்ப நன்றி. பிகாஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு ஒரு ஹோப் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்குறேன் நான். ஆக்சுவலி பேட் கமெண்ட்டுக்கு நான் வந்துட்டு கண்டுக்கவே மாட்டேன். அதுலேயும் குறிப்பா பெண்களுக்கு அப்படின்றது, ஏன்னா எங்க வீட்டுக்காரமாவும் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையும் போயிட்டு அந்த கமெண்ட் வந்துட்டு படிப்பாங்க. அந்த கமெண்ட் ரொம்ப வியர்டா இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு பெண்கள் வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதுல போய் தப்பு தப்பா மெசேஜ் பண்றது, இந்த மாதிரி சில வந்துட்டு கூட்டங்கள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வராத கிரிட்டிசைஸ் அப்படின்றது வந்துட்டு பெருசா வேற யாருக்கு வந்திருக்குமா என்னன்னு தெரியல, உங்களோட சேனலுக்குலாம் வந்திருக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு அவ்வளவு மட்டமாலாம் பேசுறாங்க. ஈவன் நான் என்ன மாதிரி வீடியோ போட்டிருந்தேன்னா, அதாவது லோன் எடுத்து அந்த பணம் கட்ட முடியாம இருக்கிறவங்க என்ன பண்ணணும், ஸோ பணம் கட்ட முடியலன்னா தப்பு தான், சட்டப்படி அது தப்பு. அப்போ அதுக்காக நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நான் இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில் ரொம்ப வருஷமா 8-9 வருஷமா இருந்துட்டு இருக்கேன். பட் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அதுக்கு வந்துட்டு எனக்கு என்னன்னா ரொம்ப ரொம்ப அசிங்கமா தரக்குறைவான வார்த்தைகள்ல சொல்லி எங்க அம்மாவை சொல்லி திட்டியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பர்சனை எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு இவ்வளவு மட்டமா பேசுறவங்க நம்ம எப்படி மறந்துடுவோம், அந்த ஐடி எப்படி மறந்துடுவோம். அதே பர்சன் 2 வருஷம் கழிச்சு எனக்கு மெசேஜ் பண்றாரு. 7 நாள் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ல மாட்டிக்கிட்டு அவருடைய குடும்பத்துல இருக்கிறவங்க வந்துட்டு போட்டோ தப்பு தப்பா எடிட் பண்ணி அவங்களுக்கு வந்து அசிங்கமா எடிட் பண்ணி அனுப்பி, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் நம்மளோட வீடியோவை பார்த்து இது மாதிரி 7 நாள் அப்ளிகேஷன் எப்படி வெளியில வர்றது அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ நம்மள்ட்ட கேட்டு அதை வந்து சரி பண்ணிட்டாரு. அப்ப நான் எல்லாமே சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எனக்கு ஒரு தப்பான ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க பிரதர், அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்கு, அதை வேணா உங்களுக்கு அனுப்புற பாருங்க, இந்த வார்த்தை சரியானதா அப்படின்றத சொல்லி அவருக்கே அனுப்புனேன். ஆனா யோசிச்சு பாருங்களேன், என்னை பத்தி எதுவுமே இதுக்கும் எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு யூடியூப்ல என்னன்னு கூட தெரியாது. அவங்கள பத்தி அவ்வளோ தரக்குறைவா பேசுறாங்க. பட் ஆனா அவங்களுடைய ஃபேமிலியை இப்ப எவனோ ஒருத்தர் எங்கேயோ இருக்கிறோம் அசிங்க அசிங்க போட்டோ மாஃப் பண்ணி அனுப்புறான். கருமா அப்படின்றது சும்மா விடாது. ஸோ இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, சும்மா இந்த மாதிரிலாம் பேசுறவங்களுக்குலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லலைங்க. பெண்களுக்கு தான் குறிப்பா சொல்றேன். இப்ப இந்த சிஸ்டர் வந்துட்டு மானிட்டேஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பயங்கர ப்ரௌடா இருக்கு. ஸோ எனக்கு ஒரு பெருமையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம சொன்ன விஷயங்களை அவங்க கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு. பெண்கள் எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஆட்களால நிறைய பெண்கள் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப 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 வருத்தப்படுறாங்க. அதே போல பேசுறவங்க பேசிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. அதுவும் குறிப்பா பெண்கள் ஏதாவது இதை பண்ணா அதை பண்ணா அதுக்கு தப்பு சொல்றது, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் பண்ணா தப்பு சொல்றது. ஸோ இப்படி ஒரு மாதிரி குறையா சொல்லிக்கிட்டு இருக்கவங்க. ஏன்னா சில குரூப்ஸ் அப்படின்றது இந்த திருச்சி இந்த மாதிரி விஷயங்கள் ஊர்ல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, திருச்சியில இருந்து ஒன்று வீடியோ போடும் பாத்தீங்களா, அந்த பேரு கூட சொல்ல வேணாம், அது கூட நாக்கு கூசுது. அந்த மாதிரி பர்சன்ஸ் அப்படின்றது பண்றதுனால அதையும் நார்மலா நம்மளுடைய குடும்ப பெண்களும் இவனுங்கெல்லாம் கேவலமா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆள் மாதிரி இவங்களும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இவங்களுடைய மென்டாலிட்டி அவ்வளவுதான். ஸோ அதனால பெண்கள் நீங்க வீடியோ போடுறீங்கன்னா தயவு செஞ்சு ஓவர் கம் பண்ணி வெளியில வாங்க. இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம நின்ன இடத்துல தான் நிற்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ போடுறதுக்கு வந்துட்டு ரொம்ப அசிங்கமா கீழே வந்துட்டு கமெண்ட். எதுக்காக கமெண்ட் இந்த மாதிரி? இதை பாக்குற அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ரியாக்ட் பண்ணி இதுக்காக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதுக்கு வீடியோ போடல. அவங்க வந்துட்டு இப்ப எத்தனை வீடு தினமா அவங்களுக்கு இருக்கு சென்னையில, அவங்களுக்கு எத்தனை கம்பெனி தினமா இருக்கு அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அப்படி வீடியோ போடணுன்றதுக்காக நான் சொல்லல. இவனுங்கெல்லாம் பேசுறவனுக்கு பேசிக்கிட்டு தான் இருப்பானுங்க. நீங்கெல்லாம் இதை பத்தி கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி பேசுற கூட்டம் பேசிக்கிட்டு அதே இடத்துல இந்த புளிய மரத்து கடையில உட்காந்து பேசுவாங்க, அரச மரத்து கடையில உட்காந்து ஊர் கதை ஊர் நியாயம் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கும்பல் தான் இவனுங்கெல்லாம். இவனுங்கெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய வேலையை பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்டா இருக்கட்டும் இல்ல அப்பா அம்மாவா இருக்கட்டும், இவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க, அதுவே போதும். இவனுங்க யாருங்க இவனுங்களாம் அலோவ் பண்றதுக்கு? அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க.
தைரியமா வீடியோ போடுங்க. இந்த மாதிரி ஆட்களை நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது வந்து தப்பான வார்த்தைகளை வந்துட்டு பிளாக் பண்ண முடியும். ஸோ அந்த வார்த்தைகளை நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் நானு. அதை நீங்க வந்து பிளாக் பண்ணி வச்சிருங்க. அதுவே போதும். இல்ல போடக்கூடிய பர்சனை ரிப்போர்ட் அடிச்சு விட்டுருங்க. ஸோ ரிப்போர்ட் அந்த ஒரு பர்சனுக்கு அடிச்சிட்டீங்க. அந்த மாதிரி புல்லிங் வேர்ட்ஸ் பேசுறாங்க, அது வந்து கெட்ட வார்த்தை பேசுறாங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, இல்ல வந்துட்டு ஸ்கேம் எல்லாம் பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க போட்டுட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு யூடியூப் தரப்புல இருந்து பார்த்துக்கும். அது வேலையை பார்த்துக்கும், வச்சு செஞ்சிடும் அது யூடியூப். அது வேற விஷயம். இந்த மாதிரி தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்ததுன்னா, அந்த பர்சன் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க, அந்த ஐடியா பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. அந்த பர்சனுக்கு அந்த நம்பருக்கும் வேற எந்த வித வந்துட்டு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணாத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அது அந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்டிங் இல்ல வந்துட்டு இந்த மாதிரி கெட்ட வார்த்தைக்கான கமாண்ட் வரவே கூடாது அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு ஆப்ஷன் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்றேன் நான். இனி வரும் வீடியோக்கள் அதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ அடுத்தது வந்துட்டு இன்னொரு கமெண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ என்னன்னா, அதாவது முதல்ல நீ போடுற வீடியோவே வியூஸ் போகல, அப்புறம் நீ எப்படி வந்துட்டு எங்களுக்கு சொல்ற, முதல்ல உன் வீடியோ வியூஸ் அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டு வில்லேஜ் குக்கிங் சேனல் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல போய் நீங்க வீடியோ பாருங்க. நீங்க விஜய் டிவி அளவுக்கு வந்துட்டு வியூஸ், விஜய் டிவியை விட அதிகமா வியூஸ் அப்படின்றது அதுக்கு போயிட்டு இருக்குது, அந்த சேனலுக்கு போயிட்டு இருக்கு, தெரியுங்களா? ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்துட்டு விரும்பக்கூடியது என்னன்னா என்டர்டைன்மெண்ட்டை தான் விரும்புறாங்க. ஸோ நம்ம சேனல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்லித்தரக்கூடிய சேனல், அதாவது டீச்சிங் சொல்லுவாங்க. சொல்லித்தரக்கூடிய சேனல்ல வியூஸ் கம்மியாக தான் போகும். தேவைப்படக்கூடியவங்க தான் வருவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து யூடியூப்பை பத்தி தேவைன்றதுனால தான் இங்க வந்திருக்கீங்க. உலகத்துல இருக்கிற 8 கோடி பேருக்குமே வந்து யூடியூப்ல இருக்கிற விஷயம் தேவையான்னு கேட்டீங்கன்னா அது எப்படிங்க? அது லாஜிக்கே இல்லை. அவங்களுக்கு அது தேவை கிடையாது. யார் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீடியோ தேவை. அதனால தான் அவங்க பார்ப்பாங்க. இப்ப காமெடி அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவா இருக்கும். இப்ப நீங்க பரிதாபங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போட்ட உடனே வியூஸ் போகும். இப்போ மதன் கௌரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் போட்ட உடனே வியூஸ் போகும். தமிழ் பொக்கிசம், அதுக்கப்புறம் மாயம் ஸ்டுடியோ, இந்த மாதிரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே வியூஸ் போகும். பிக் பேங் போகன் அப்படின்றது வியூஸ் போகும். ஏன்னா அந்த ட்ரெண்டிங் டாபிக் மக்கள் வந்துட்டு கரண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அது கூட இதை போய் ஒப்பிட முடியுமா? லாஸ்டா ஆன்மீகம் தொடர்பான சேனல்ல போட்டேன். அதுல வந்துட்டு எவ்வளவு போச்சுன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 73,000 என்னமோ போச்சு. 1,20,000 என்னுடைய சப்ஸ்கிரைபர், 73,000 போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ப மாட்டீங்க, காட்டுறேன். இப்ப பாருங்க, தெரியுதுங்களா? 74,000 அப்படின்றது வந்துட்டு எனக்கு போயிருக்கு. இது என்னுடைய ஆன்மீகம் சேனல். ஸோ ஆன்மீகம் சேனலை பொறுத்த வரைக்கும் அதில் பார்க்க வருவாங்க. அப்ப 74,000 போச்சுன்னா நான் டான் அப்படின்றது கிடையாது. ஏன்னா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் 4,000 தான் போச்சு. ஸோ இப்படி தான் போகும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இறக்கம் இருக்கும். அதுவும் இது வந்துட்டு ஒரு சொல்லித்தரக்கூடிய ஒரு சேனல், ஒரு டிப்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சேனல். யாருக்கு தேவையோ அங்கதான் ஸோ அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப அவசரப்படுறாங்க. யூடியூப்ல வந்து அவசரப்படக்கூடாது. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையோட இருந்தால் மட்டும்தான் யூடியூப்ல நம்மளால வந்துட்டு சஸ்டெயின் ஆக முடியும். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப நன்றி சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றத கேட்கும்பொழுது ஐம் சாரி டு சே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை கொடுக்கவே கூடாதுன்னு தான் நான் இக்னோர் பண்ணணும்னு நினைச்சேன். பட் இதை நான் என்ன யோசிச்சேன்னா, இது போல வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னா நான் ஓவர் கம் பண்ணி வரேன். இந்த மாதிரி பேட் கமெண்ட் எல்லாம் பெண்கள் எப்படி பார்ப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டமா இருக்கும்ல. இதுக்கப்புறம் எதுக்கடா இந்த வீடியோ போட்டுக்கிட்டு, இல்லைன்னா இதை வந்துட்டு ஒரு 30 வயசு 35 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் போடுறாங்கன்னா அவங்களுடைய பசங்க வந்துட்டு அதுல போய் கமெண்ட்ல போய் பாக்குறாங்க. அப்ப வியர்டா கமெண்ட் வரக்குள்ள அப்ப அந்த பசங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தேங்க்யூ, பாய்.